Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம். ஆக்சுவலாக சம்மந்தப்பட்ட சப்ஸ்கிரைபர் நமக்கும் வாய்ஸ் நோட்டில் தான் அவங்க இன்சிடென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சில வாய்ஸ் நோட்லாம் கேட்கும்போது எனக்கே பர்சனலாக ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு ரீசன் இந்த இன்சிடென்ட்டை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் பர்சனலாக அவங்க ஸ்கூல்லையும் சரி அண்ட் அவங்க ஸ்கூலில் இருக்கிற ஹாஸ்டல்லையும் சரி தங்கியிருக்கும் போது அவங்க ஃபீல் பண்ண விஷயம் அண்ட் அனுபவிச்ச விஷயம் ரொம்பவே கொடுமையானது. அண்ட் இன்னைக்கு அதை பற்றி தான் கிளியராக பார்க்க வரையும். சப்ஸ்கிரைபர் இவங்களுக்கு என்னாச்சு அண்ட் இதோட பின்னணி என்ன அப்படின்னு ரொம்பவே அமானுஷமான விஷயம். இது கூடவே ஒரு சில இடத்துல இந்த 18+ கண்டென்ட்டும் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி சொல்ல ட்ரை பண்றேன். இஃப் இன் கேஸ் ஏதாச்சும் ஒரு சில இடத்துல விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையில நீங்க அதை நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ அவரா பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போலாம். அப்படி வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட பார்ட் டைம் ஜாப்பும் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருந்து வேலை செஞ்சுட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இல்லை அண்ட் குவாலிஃபிகேஷன் இல்லை, ஏன் எந்தவித முதலீடுமே இல்லாமல் உங்களால் பார்ட் டைமாக ஏர்ன் பண்ண முடியும். அப்படி நீங்களும் பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணினா அவங்க உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட் டைம் ஜாப் வேணுன்றவங்க மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவங்க நேம் அர்ச்சனா. இவங்க பழனியை சேர்ந்தவங்க. அண்டு பழனியில் இவங்க ஸ்கூல் படிக்கும்போது தான் இந்த பயங்கரமான சம்பவமும் இவங்களுக்கு நடந்திருக்கு. அதுவும் 2017. ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த ஒரு பாதிப்புல இருந்து இவங்க வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு அந்த பிரச்சனை இப்போ இவங்களை ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இன்சிடென்ட்டை ஃபுல்லாக கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரா புரியும் எதனால அர்ச்சனா இவங்க இந்த ஒரு சம்பவத்துல இருந்து வெளியில வர முடியல அப்படின்றத. சரியா 2017 தமிழ்நாட்டில் இருக்கிற பழனி. அண்ட் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அர்ச்சனா இவங்க பழனியை சேர்ந்தவங்க தான். அண்ட் 2017 நிலவரப்படி அர்ச்சனா இவங்க 10வது படிச்சுட்டு இருக்காங்க. பட் அர்ச்சனா இவங்களை பத்தி பர்சனலா ஒரு சில விஷயம் சொன்னோம்னா இவங்களுக்கு அந்த சமயம் படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் பெருசா மண்டையில ஏறல. என்னதான் இவங்க கஷ்டப்பட்டு படிச்சாலும் இவங்க ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிட்டும் இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் அர்ச்சனா இவங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. என் பொண்ணு ஜஸ்ட் பாஸ் ஆனதெல்லாம் பத்தாது, அவ ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் தோண ஆரம்பிக்குது. ஸோ இதனால் பொண்ணை கூட கேட்காம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழனியில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையும் பார்க்குறாங்க. அண்டு அந்த ப்ரைவேட் ஸ்கூல்லே ஹாஸ்டலும் இருக்குது. இதுக்கப்புறம் நீ ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸும் போட்டுடுறாங்க. ஆரம்பத்தில் இந்த ஒரு விஷயம் அர்ச்சனா இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதே போல் படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கும் மண்டையில் ஏறல. பட் வேறு வழி இல்லை, படித்து தான் ஆகணும் அப்படின்னு இவங்க அந்த சமயம் ஒரு கட்டாயத்துலையும் இருந்துட்டு இருக்காங்க. அதனால் வீட்டில் சொல்கிற விஷயத்துக்கு இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வீட்டில் வந்து அந்த பர்டிகுலர் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் சேர்த்துட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூலோட நேம் கேட்பீங்க வழக்கம் போல. ஆனால் அர்ச்சனா அவங்களே அந்த ப்ரைவேட் ஸ்கூலோட பேரை என்கிட்ட சொல்லவும் இல்லை. ஸோ எனக்கும் அந்த ப்ரைவேட் ஸ்கூல் எங்கே இருக்குது, என்ன பேர் அப்படின்னு சுத்தமாக தெரியாது. இன்கேஸ் நான் சொல்கிற இந்த ஒரு டீட்டெயிலை வச்சு உங்களுக்கு மேபி இந்த ஸ்கூலாக இருக்கும் அப்படின்னு நீங்களே ரேண்டமாக கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிங்கன்னா பண்ணுங்க. அண்ட் எந்த ஸ்கூல் நேம் கமெண்ட் பாக்ஸில் அதிகமாக வருதோ மேபி அதுவாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். இப்போ இன்சிடென்ட்குள்ளே போயிடலாம். இப்போ அர்ச்சனா இவங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்த ஸ்கூலில் ஹாஸ்டலில் இருந்திருக்கு. அந்த ஹாஸ்டலில் தான் வீட்டில் இருக்கிறவங்களும் சேர்த்து விட்டுருக்காங்க. இப்போ அர்ச்சனா ஹாஸ்டலுக்கும் வந்துட்டாங்க. இவங்க ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் இந்த இடம் எல்லாமே புதுசு. ஏன்னா ஸ்கூல் இவங்களுக்கு பழசாக இருந்தாலும் ஹாஸ்டல் புதுசில் அண்ட் வந்த இடமும் புதுசாக இருக்கும். பொதுவாக எல்லாருக்குமே புதுசாக ஒரு இடத்துக்கு வந்தால் உடனே தூங்குறது ரொம்பவே கஷ்டம். அந்த ஒரு இடம் நமக்கு சாதகமாக நமக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல தான் அர்ச்சனா இவங்களுக்கும் அந்த ஹாஸ்டல் ரூமில் படுத்த உடனே இவங்களுக்கும் இதனால ரொம்பவே முழிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா இவங்க வீட்டில் இருக்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி
குளிச்சுட்டு தான் தூங்குவாங்க. சரி தூக்கம் வரல, நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு 10 மணிக்கு மேலே ஹாஸ்டலில் இருக்கிற பாத்ரூம்க்கும் குளிக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அண்ட் அந்த சமயம் அர்ச்சனா இவங்க கொஞ்சம் குண்டா இருந்ததா அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்படி அர்ச்சனா பாத்ரூமில் குளிச்சுட்டும் இருக்காங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல லைட்லாம் போட்டிருக்கு. அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பக்கத்தில் ஒரு நிழல் அங்கே இருக்கிற செவத்தில் படுறத இவங்களும் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு அர்ச்சனா இவங்க ஃபீல் பண்ண விஷயம் ஒருவேளை நம்ம நிழலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி இவங்களும் கண்டினியூவாக குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில செகண்ட்க்கு அப்புறம் தான் அர்ச்சனா இவங்களுக்கே தெரியுது, இல்லையே இங்கே இருக்கிற நிழல் ஓரளவுக்கு ஒல்லியாகவும் இருக்குது. அண்ட் சத்தியமாக இது என்னுடைய நிழல் இல்லை, நான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன். ஆனால் இங்கே இருக்கிறது ஏதோ ஆணுடைய நிழல் மாதிரி இருக்கே அப்படின்னு இவங்களும் திரும்பி பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த சமயம் அந்த இடத்துல ஓவரால் அந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இவங்க மட்டும்தான் தனியாக குளிச்சுட்டும் இருக்காங்க. மறுபடியும் சேம் அதே நிழலை அர்ச்சனா இவங்களும் பார்க்குறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு கிளியராக புரியுது இது ஒரு பையனுடைய நிழல் அப்படின்னு. அண்ட் அந்த நிழல் இருக்கிற ஆப்போசிட்டில் இவங்களும் திரும்பி பார்க்குறாங்க, யாராச்சும் இருக்காங்களோ அப்படின்னு. அப்படி திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சடனா அர்ச்சனா இவங்க காது கிட்ட வந்து அப்படின்னு சத்தம் போட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயத்தை தான் அர்ச்சனா இவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்டு பயங்கரமாக பயந்தும் இருக்காங்க. அவசர அவசரமாக குளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ரூமுக்கும் போயிடுறாங்க. இதுல இருந்து அடுத்த 2-3 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் அர்ச்சனா இவங்க பாத்ரூம் பக்கம் அர்ஜென்ட்டுன்னு வந்தால் கூட அந்த பாத்ரூம் பக்கம் வரத்துக்கும் யோசிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க கண்ணார பார்த்துருக்காங்க அந்த இடத்துல ஒரு பையனுடைய நிழல் இருந்திருக்கு. அந்த நிழல் என் கிட்ட வந்து உஷ்ன்னு சத்தம் போட்டுட்டும் போயிருக்கு அப்படின்ட்டு. இன்கேஸ் இந்த ஒரு நிழல் ஜன்னலுக்கு வெளியில் அந்த பக்கம் ஏதாச்சும் இருந்ததுன்னா மேபி அந்த சைடில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் பாத்ரூமில் இவங்க பக்கத்துல இருந்து யாராச்சும் இருந்தாதான் இந்த நிழல் இவ்வளோ க்ளோஸாக இருக்குன்றது ரொம்பவே கிளியராக அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு. இப்படியே ஒரு 4 நாள் போகுது. ஆனால் அர்ச்சனா இவங்களுக்கு நைட் டைமில் குளிக்காமல் தூக்கமும் வரல, இவங்களால தூங்கவும் முடியல. அந்த 4 நாளைக்கு அப்புறம் ஓகே மறுபடியும் போய் குளிக்கலாம் அப்படின்னு அதே நைட் டைமில் 10 மணிக்கு மேலே அந்த பாத்ரூமில் போயிட்டு குளிக்கலாம்னு போயிருக்காங்க. இப்போ அந்த இடம் வழக்கம் போல் அமைதியாக தான் இருக்குது. அப்படி பர்டிகுலராக அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பாத்ரூம்குள்ளே குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த பாத்ரூம் டோருக்கு வெளியில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏய் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு பையனுடைய குரல் அவங்களுக்கும் கேட்க, இந்த ஒரு குரலை கேட்டதுக்கப்புறம் அர்ச்சனா இவங்களுக்கும் தூக்கி வாரி போடவும் ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ நாம் இருக்கிறது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல், இதுக்குள்ளே பசங்க எப்படி வர முடியும்? அந்த செகண்டு அர்ச்சனா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டோரை திறந்து வெளியில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு எட்டி பார்த்தா அந்த டோட்டல் பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்குது. இவங்களை தவிர்த்து அந்த சமயம் அந்த இடத்துல ஆளுங்கன்னு வர யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பையனுடைய குரல் எப்படி கேட்டு, சரி இது எல்லாமே வெறும் கற்பனையாக தான் இருக்கும், லேடிஸ் ஹாஸ்டல் உள்ள எப்படி பசங்க வருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம குளிக்கலாம் அப்படின்னு வழக்கம் போல் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்க குளிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் இவங்களுக்கு பக்கத்தில் அதே நிழல் அந்த பாத்ரூமில் தெரியறத ரொம்பவே கிளியராக பார்க்குறாங்க. அது இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு பையனோட நிழலாக தான் இருக்குது. அந்த ஷாக்கோட அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே வழக்கம் போல் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இது என்ன, இங்கே ஏதோ அமானுஷமாக நடக்குது, ரொம்பவே பயமாக இருக்குது. சரி இந்த இடத்த விட்டு போனால் போதும் அப்படின்னா அவங்களும் அவசர அவசரமாக குளிச்சுட்டு அந்த பாத்ரூமை விட்டு வெளியிலையும் வராங்க. ஆனால் அந்த பாத்ரூமை விட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இரும்பு கேட்டும் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஸ்டெப்ஸ் படிக்கட்டும் இருக்குது. ஆனால் அந்த படிக்கட்டு இருக்கிற அந்த இடமும் இருட்டாக தான் இருக்கும். இப்போ அந்த படிக்கட்டை அப்படி தாண்டும் போது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஒரு விஷயத்தையும் பார்க்குறாங்க. அது என்னன்னா இந்த ஓரளவுக்கு அந்த படிக்கட்டில் இருட்டாக இருக்கிற அந்த இடத்துல கொஞ்சம் ஹைட்டாக யாரோ ஒருத்தவங்க நிற்கிறது இவங்களும் பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தது மட்டும் இல்லாமல் உண்மையிலே யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு இவங்களும் எட்டி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு உருவம் பார்க்கறதுக்கு ஆணோட உருவம் மாதிரி தான் இருக்கு. இந்த உருவத்தை பார்த்தா அடுத்த செகண்டு அலறலாம் இல்லை, பயத்தில் அந்த இடத்த விட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடினவங்க கடைசியாக இவங்க ரூம்குள்ளே போயிட்டு தாப்பால்லாம் போட்டுட்டு உள்ள சைலண்டாக இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கலாம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு இவங்களுக்கும் தூக்கம் வருது. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இவங்க பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் இருக்கு. அப்படி உட்காந்துட்டு இருக்கிறவங்க அர்ச்சனா இவங்களுடைய கையை இப்படி வருடி விடுற மாதிரியும் கை காலு உடம்பு இது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பாதத்தை வந்து சிரிப்பேற்றுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்த இவங்களும் நைட்டு ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்திரிச்சு பார்த்தா இவங்க பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. மற்ற பசங்க எல்லாருமே தூங்குறவங்க கொஞ்சம் தள்ளி தான் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பசங்க தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா
அவங்க பண்ணல, ஏன்னா அவங்க தள்ளி இருக்காங்க. அர்ச்சனா இவங்க பக்கத்துல யாருமே இல்லை. அப்போ இந்த ஒரு விஷயத்த பண்றது யார் அப்படின்னு நைட்டு ஃபுல்லா யோசிச்சுட்டே தூங்குறாங்க. பட் ஆனா இவங்க எப்பெல்லாம் தூங்குறாங்களோ அப்பெல்லாம் இவங்க பக்கத்துல ஏதோ ஒரு ஆண் உட்காந்து இவங்களை தூங்க விடாம தொந்தரவு பண்ற விஷயத்த இவங்களும் நைட்டு ஃபுல்லா ஃபீல் பண்ணிருக்காங்க. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிக்கிறாங்க. அண்ட் இவங்க ரூம்ல ஒரு கண்ணாடியா இருக்கு. எதிர்த்து அந்த கண்ணாடியை பார்க்கும்போது இவங்க கை கால் அண்ட் உடம்புல ஒரு சில பகுதியில் பார்த்தீங்கன்னா யாரோ கையை வச்சு இறுக்கமா பிடிச்ச ஒரு மாதிரி ரத்தம் கட்டின மாதிரி அந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும் பார்த்தீங்களா. சேம் அந்த ஒரு விஷயத்த அர்ச்சனா இவங்க உடம்புல அங்கங்க யாரோ ஃபோர்ஸ் பண்ணி இவங்க டைட்டா பிடிச்ச மாதிரி அந்த மார்க்லாம் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் பயந்தும் போறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் இவங்க குளிக்கும் போது அவங்க உடம்புல அந்த மாதிரி தடயங்கள்லாம் இருந்திருக்காது. ஆனா இந்த நைட் டைம்ல இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயம் இருக்கிறத அவங்களே பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அர்ச்சனா இவங்களுக்கு நடக்கிற இந்த ஒரு விஷயத்தை பத்தி வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லவும் இல்லை. இப்படி வார கடைசியும் வருது. வார கடைசி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அவங்க சொந்த ஊரா இருக்கட்டும் அந்த பக்கத்துல இருக்கிற அவங்க வீடா இருக்கட்டும் அந்த 2 நாள் அவங்க வீட்டில் தங்கலான்னு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா அர்ச்சனா இவங்க மட்டும் போகல. இவங்க ஹாஸ்டல் ரூமா இருக்கட்டும் இவங்க கிளாஸ் ரூமா இருக்கட்டும் இந்த மாதிரி மாறி மாறியா அங்கதான் உட்காந்து இவங்களுடைய பெண்டிங் இருக்கிற ஹோம்ஒர்க் எல்லாமே பார்த்துட்டும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அர்ச்சனா இவங்க இன்ட்ராவர்ட், அதாவது வெளிப்படையா வாய் விட்டு சிரிக்கிறதா இருக்கட்டும் சத்தம் போட்டு பேசுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயம் இவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்கு காரணம் இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விதமான கூச்ச சுபாவம். இந்த ஒரு காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது சுத்தமா இல்லை. அந்த ஸ்கூல்லன்னு சொல்றதை விட அந்த ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸுகளே சுத்தமா கிடையாது. இதனால தான் அர்ச்சனா இவங்களும் தனியா உட்காந்து அவங்களுடைய ஹோம்ஒர்க்லாம் பார்த்துட்டும் இருக்காங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் வார கடைசியான அந்த சனி ஞாயிறு கிளாஸ் ரூம்ல உட்காந்து ஹோம்ஒர்க் எல்லாமே பார்த்துட்டும் இருக்காங்க. அப்போ இவங்க டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கும்போது டேபிளுக்கு பின்னாடி ஒரு சில டேபிள்லாம் இருந்துட்டு இருக்கு. அதுல யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அர்ச்சனா இவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கு. அதாவது ஓவரால் இந்த கிளாஸ் ரூம்ல அர்ச்சனா இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஆனா இவங்க கூடவே வார யாரும் இவங்க கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறத இவங்களும் ஃபீல் பண்றாங்க. அப்படி ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம இவங்களும் அடிக்கடி திரும்பியும் பார்க்கறாங்க. ஆனா அந்த இடம் காலியா தான் இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் அர்ச்சனா இவங்களும் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு இவங்களும் ஹோம்ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க முதுகுல யாரோ இப்படி கையை வைக்கிற மாதிரி ஒரு உணர்வும் இருக்கு. திரும்பி பார்த்தா ஆள் இல்லை. ஆனா மறுபடியும் இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க உண்மையிலே இவங்க முதுகுல கை வைக்கிற விஷயத்த இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணி இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு அந்த கிளாஸ் ரூமை விட்டு எந்திரிச்சும் வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் வழக்கம் போல இவங்களுடைய ஹாஸ்டல் ரூமுக்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அர்ச்சனா இவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்குது. சரி தூங்கலாம் அப்படின்னு இவங்களும் அந்த புக்ஸ் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு தூங்கிட்டும் இருக்காங்க. ஆனால் தூக்கம் வரல. அப்படி தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மறுபடியும் ஒரு குரல் ஒன்று கேட்குது. அந்த குரல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வா என் கூட வந்துரு இங்கேருந்து போயிடலாம் அண்ட் உனக்கும் இங்கே போர் அடிக்குதுல என் கூட வந்துரு அப்படின்னு ஒரு பையனோட வாய்ஸும் கேட்க அர்ச்சனா இவங்களும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அண்டு இவங்க ரூமை விட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. அங்கே ஆண்கள் அப்படின்னு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சத்தம் எனக்கு மட்டும் எப்படி கேட்குது. உடனே அர்ச்சனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க குலதெய்வமாவுடைய அம்மன் அவங்களே மனசுல நல்லா ப்ரே பண்ணிட்டு தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த தொந்தரவுமே இல்லை, நிம்மதியா தூங்குறாங்க. இப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது இவங்க உடம்புல ஒரு சில இடத்துல கொஞ்சம் எரிச்சலான வலி கலந்த ஒரு உணர்வும் இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய கை கால் அண்ட் உடல்ல இருக்கிற ஒரு சில பாகங்களை வந்து ஏதோ ஒன்று கடிச்சா மாதிரியும் இருக்கு. அந்த கடிச்சது எலி பூச்சி பூனை அப்படின்லாம் இல்லை, ஏதோ ஒரு மனுஷன் தான் கடிச்சா மாதிரி ரொம்பவே தெளிவா இருக்கு. இதை பார்த்து அர்ச்சனா இவங்களுக்கு குழப்பமாகுது. என்னடா இது உடம்புல இத்தனை இடத்துல கடிச்ச மாதிரி மார்க் இருக்கு, ஒருவேளை தூக்கத்தில் தன்னைத்தானே நம்மளே நம்ம கடிச்சிட்டோமோ, சரி கையில் ஒரு சில இடத்துல கடிச்சா கூட நம்ம தான் கடிச்சோன்னு வச்சுக்கலாம், அது எப்படி நான் குனிஞ்சு காலில் கூடவா கடிக்க முடியும் அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அர்ச்சனா இவங்களுக்கே புரிய வருது இது சாதாரண விஷயம் இல்லை, நம்மளை சுற்றி ஏதோ அமானுஷமான விஷயம் நடக்குது, அதனால தான் இப்படிப்பட்ட விஷயம் தனக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அம்மாக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்லலை, அதுக்கு பதிலாக அம்மா
எனக்கு இந்த ஹாஸ்டலே செட் ஆகலம்மா, இங்கே இருக்கிற தண்ணி சாப்பாடு எதுவுமே இங்கே இருக்கிற தண்ணி சாப்பாடு எதுவுமே செட் ஆகலை, அண்டு முடி அதிகமாக கொட்டுது, என்னால் இங்கே இருக்க முடியல, நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மா அவங்களும் இதுக்கு கொஞ்சம் கூட அனுமதிக்கவே இல்லை. நீ என்ன சொன்னாலும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா இவங்களும் இல்லைம்மா இங்கே இருக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி 1 மாதமாச்சு அங்கே இரு, ஏன்னா 1 மாதம் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிட்டேன், அதுக்கப்புறம் வேணா நீ கிளம்பி வந்துடு அப்படின்னு அம்மா அவங்களும் சொல்ல சரி 1 மாதம் ஃபீஸ் கட்டிட்டாங்க, அது எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு அர்ச்சனா இவங்களும் தனக்கு நடந்துட்டு இருக்கிற அந்த அமானுஷமான விஷயத்த வீட்டில் சொல்லாமல் மறைக்கிறாங்க. இன்கேஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க உடனே கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சொல்லாதது அர்ச்சனா இவங்களுடைய தப்பு. ஏன்னா இதுக்கடுத்து அந்த தப்புக்கேற்ற ஒரு சில பலன்களை இவங்களும் இப்போ அனுபவிக்க போகிறாங்க. இப்படி அந்த வாரமும் முடியுது. வீட்டுக்கு போன பசங்க எல்லாருமே மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்துட்டாங்க. அண்டு ஸ்கூலும் நடந்துட்டு இருக்கு. அர்ச்சனா இவங்களும் ஸ்கூலை முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் ஸ்கூலில் கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாமே ஹாஸ்டலில் முடிச்சிடலாம் அப்படின்னு இவங்களும் நோட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க. வழக்கமாக இவங்க ஹாஸ்டலில் ஒரு காலியான இடமும் இருக்கும், அங்கே உட்காந்து தான் இந்த ஹோம்ஒர்க்லாம் முடிப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தா அங்கே இந்த ஹாஸ்டல் பசங்க எல்லாருமே விளையாடிட்டும் இருக்காங்க, அதுவும் சத்தம் போட்டு. எப்பா இங்கே உட்காந்தா நம்மளால் படிக்க முடியாது, ஆல்ரெடி ஒழுங்காக படிக்கலன்னு வீட்டில் வர திட்டிட்டு இருக்காங்க, நம்ம ஓரமாக போயிட்டு இதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு இவங்களும் இந்த பசங்க விளையாடுற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளியும் ஒரு இடத்த பார்க்குறாங்க. அண்டு அங்கேயும் உட்காடுறாங்க. அண்ட் இவங்க சாஞ்சா மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளுக்கு கீழே தான் இவங்களும் சாஞ்சா மாதிரி உட்காந்து அந்த ஹோம்ஒர்க்லாம் பார்த்துட்டும் இருக்காங்க. அப்படி அந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க உட்காந்து அர்ச்சனா இவங்களையும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அர்ச்சனா இவங்களுக்கும் புரியுது, யாரோ ஒருத்தவங்க மேலே இருக்காங்க அப்படின்னு. அண்ட் இவங்களும் பொறுமையாக யார் இருக்கா அப்படின்னு எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை, காலியாக தான் இருக்கும். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று அமானுஷமான ஏதோ ஒன்று திடீர்னு அர்ச்சனா இவங்களுடைய கழுத்தை அப்படியே அந்த டேபிளோட வச்சு அப்படியே இறுக்கியும் பிடிச்சிருது. பிடிச்சது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஒரு கை எடுத்து அப்படியே சுவத்தில் வச்சு இப்படி டைட்டாக பிடிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த டேபிளில் வச்சு டைட்டாக பிடிச்சிருது. அர்ச்சனா இவங்களால அசையக்கூட முடியல. சொல்லப்போனால் இவங்க கழுத்து நெரிச்சிட்டும் இருந்துட்டு இருக்கு. இவங்க மூச்சு விடுறது கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க உட்காந்துட்டு இருக்கிற இந்த இடத்துல யாருமே இல்லை, எல்லாருமே கொஞ்சம் தூரம் தள்ளி தான் விளையாடிட்டும் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான். இப்போ அப்படிப்பட்ட இடத்துல தான் அர்ச்சனா அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஆன்மா கிட்ட மாட்டி தவிச்சிட்டும் இருக்காங்க. இப்போ தவிச்சிட்டு இருக்கிற அர்ச்சனா இவங்களை அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஆன்மா அவங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஆன்மா அதோட முகத்தை இவங்க கிட்ட எடுத்துகிட்டு வர மாதிரியும் இவங்களை அப்யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்ல இவங்களும் ரொம்பவே தெளிவாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால கத்தவும் முடியல. அதுக்கு ரீசன் அங்கே இருக்கிற அந்த மனுஷன் இவங்களுடைய தொண்டையை நெரிச்சு பிடிச்சிட்டு இருக்கிறதுனால இவங்களால கத்தவும் முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டும் இருக்காங்க. இப்படி அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஆன்மா இவங்க கிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துக்கவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு, தப்பாக தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ அர்ச்சனா இவங்க மனசில் மறுபடியும் இவங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேண்டன அடுத்த செகண்ட் டைம் அந்த பிடிப்பு எல்லாமே அப்படியே விலகி அர்ச்சனா இவங்க உடம்பு அப்படியே கீழே விழுந்த மாதிரி இருக்கு, ரொம்பவே மூச்சு வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் இங்க இருக்கிற நோட்டெல்லாம் கையில கிடைச்சதை எடுத்துட்டு பசங்க தூரத்தில் சத்தம் போட்டு விளையாடிட்டு இருக்காங்களே அந்த கும்பல் இருக்கிற அந்த இடத்துல போயிட்டு சைலண்டா உட்காந்துக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த பசங்க என்னன்னா கத்தட்டும், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், எனக்கு அங்க போறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு இவங்களும் தனக்கு நடக்கிற விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. ஆனா மோஸ்டா இந்த மாதிரி பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு நடக்கும்போது அதை வெளியில சொல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் பிரச்சனை அடுத்தடுத்த லெவலும் போகுது. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் பிரச்சனை அடுத்தடுத்த லெவல் போயிட்டும் இருக்கு. இதுக்கப்புறம் அர்ச்சனா இவங்களும் வழக்கம் போல ரொம்பவே பயத்தோடு தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியே அன்னைக்கு நைட்டும் வருது. வழக்கம் போல இவங்களுக்கு நைட்டு குளிக்கலன்னா தூக்கமும் வராது. இப்போ நான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறதா இல்லை போய் குளிச்சுட்டு வந்து தூங்குறதா அப்படின்னு இவங்களும் யோசிக்கும் போது ஒரு லெவலுக்கு அப்புறம் சரி போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு மறுபடியும் இவங்க நிறைய தடவை அந்த உருவத்தை பார்த்தாங்களே அந்த பாத்ரூம்க்கு குளிக்கவும் போகிறாங்க. வழக்கம் போல பாத்ரூமில் போயிட்டு குளிச்சுட்டும் இருக்காங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது அதே மாதிரி இவங்க பக்கத்தில் அந்த உருவமும் இருக்கு. ஆனால் இந்த தடவை அந்த உருவத்தோட நிழலும் இருக்கு. ஆனால் இந்த தடவை அர்ச்சனா
அந்த உருவத்தோட நிழல் மட்டும் இல்லை, அந்த உருவத்தையே நேரடியாக பார்த்துருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் கதிகலங்கியும் போயிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உருவத்தோட தோற்றம் அந்த அளவுக்கு கோரமாகவும் கொடூரமாகவும் இருந்திருக்கு. அது ஒரு ஆணோட உருவம் தான். அண்ட் அந்த உருவத்தோட கண்ணெல்லாம் செகப்பா பளிச்சுன்னு லைட்டு மாதிரி இருந்திருக்கு. அண்ட் அந்த உடலோட தோற்றம் பார்க்கறதுக்கே அப்படி ஒரு பயம் கிளப்புற மாதிரி, சொல்ல போனால் அல்லு கிளம்புற மாதிரி அந்த உருவத்தோட தோற்றமும் இருக்க அர்ச்சனா இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களோட தலைமுடியை மட்டும் கழுவிட்டு அவசர அவசரமா அந்த பாத்ரூமை விட்டு வெளியில வரும்போது தான் சேம் அதே பாத்ரூம்ல இன்னொரு உருவத்தையும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த உருவம் இவங்களை தொந்தரவு பண்ற மாதிரிலாம் இல்லை, ஒரு ஓரமா அந்த உருவமும் நின்று இருக்கு. அப்படி பார்த்தா இந்த பாத்ரூம்ல அர்ச்சனா இவங்க பார்த்தது மொத்தமா ரெண்டு உருவம் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அர்ச்சனா இவங்க ரூமுக்கு வந்து சைலண்டா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தூங்கிடுறாங்க. அன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் இதுக்கு அடுத்தடுத்த நாள் இவங்களுக்கு நைட் டைம்ல பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அண்ட் அர்ச்சனா இவங்களும் 10வது படிக்கிறதுனால அடிக்கடி டெஸ்ட்டும் வைப்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒரு மாசம் முடியும் போது பார்த்தீங்கன்னா சைக்கிள் டெஸ்ட் மாதிரி ஒரு டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. இந்த டெஸ்ட் நாளைக்கு நடக்க போது, இந்த போர்ஷன்லாம் படிக்கணும், இதுல இருந்து தான் நான் கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு அவங்க டீச்சர்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அர்ச்சனா டெஸ்ட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக இவங்க மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா பசங்களும் சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அது எங்கே உட்காந்து படிக்கிறாங்கன்னா, இந்த ஹாஸ்டலில் ஒரு வராண்டாவும் இருக்குது, அங்கே உட்காந்து தான் படிச்சுட்டும் இருக்காங்க. இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அர்ச்சனா இவங்களுக்கு எப்போ தூக்கம் வந்தது அப்படின்னு கூட தெரியல. அப்படி படிச்சுட்டு இருக்கிற அந்த இடத்துல கண்ணை சந்து தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருந்த அர்ச்சனாவை சரியா 12:40க்கு ஏதோ ஒன்று இவங்களை உசுப்பி இழுப்பி விட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு உணர்வில் அலறி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா இவங்கள மாதிரி ஒரு சில பசங்க அங்கே அந்த இடத்துல தூங்கிட்டும் இருக்காங்க. இப்போ அர்ச்சனா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ எப்போ தூங்கணும்னு தெரியல, சரி நம்ம ரூமில் போய் தூங்கலாம் அப்படின்னு இப்போ இந்த வராண்டாலேருந்து எந்திரிச்சு இவங்களுடைய ரூமுக்கும் போகிறாங்க. இப்போ அர்ச்சனா மாடியில் இருக்கிற இவங்க ரூமுக்கும் வராங்க. இவங்க ரூம் உள்ள வந்து பார்த்தா உள்ள இவங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரூம்மேட்ஸ்ன்னு யாருமே இல்லை. என்னடான்னு பார்த்தா எல்லாருமே அந்த வராண்டால படிச்சுட்டு இருந்தாங்களே, அந்த இடத்துல ஒரு சில பேர் படிச்சுட்டும் இருக்காங்க, மற்றவங்க தூங்கிட்டும் இருக்காங்க. இப்போ அர்ச்சனா இவங்க மட்டும்தான் அவங்க ரூம்ல தூங்க வேண்டியிருக்கு. இதனால அர்ச்சனா இவங்களும் அந்த தூக்க காலத்தில் ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டும் இருக்காங்க. ஆனால் அதுதான் அர்ச்சனா இவங்க வாழ்க்கையில ஒரு நரகத்தை பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க படுத்த கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு தூக்கமும் வந்திருக்கு. ஆனால் அந்த கொஞ்ச நேரத்துலையும் இவங்க பக்கத்தில் ஏதோ ஒன்று வந்து உட்காரவும் ஆரம்பிக்குது. அப்படி உட்காந்த அந்த அமானுஷம் அர்ச்சனா இவங்களுடைய கையை காலை டைட்டாக பிடிச்சிட்டு இவங்க கிட்ட ரொம்பவே மோசமான முறையில் தப்பாகவும் நடந்துட்டு இருக்கு. இதை அர்ச்சனா இவங்களும் அந்த தூக்க கழகத்தில் உணர்றாங்க. அப்படியே தூக்கத்திலேருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் யார் அது அப்படின்னு இவங்களும் தள்ளிவிட முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அர்ச்சனா இவங்க என்னதான் தள்ளிவிட ட்ரை பண்ணாலும் இவங்க உடம்புக்கு மேலே இருக்கிற அந்த அமானுஷம் அந்த இடத்த விட்டு போன மாதிரியும் இல்லை. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல என் கை இருக்கு, இதை நான் இன்னொரு கையை வச்சு இப்படி தள்ளனா ஈஸியா மூவ் ஆகும். ஆனா கையே இல்லாத இந்த இடத்துல நான் என் கையை வச்சு வீசினா எப்படி இருக்கும்? வெறும் காத்து மட்டும் தானே இருக்கும். அதே உணர்வு தான் அர்ச்சனா இவங்களுக்கும் அவங்க மேல இருக்கிற அந்த அமானுஷத்தை தள்ள ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க தள்ளும் போது அந்த இடத்துல எம்டியா வெறும் காத்து மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா தொடர்ந்து இவங்களுக்கு நடக்கிற அந்த தப்பான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கே தவிர அதுல இருந்து இவங்களால தப்பிக்கவும் முடியல. அர்ச்சனா இவங்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அது பக்கத்தில் யாராச்சும் உதவிக்கு கூப்பிட்டா வருவாங்களான்னு இவங்களும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. யாருமே வரல. ஏன்னா அக்கம் பக்கத்தில் ரூமில் இருக்கிற மோஸ்டா எல்லாருமே கீழே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, அங்கேயே தூங்கிட்டாங்க. இந்த இடத்துல அர்ச்சனா இவங்களுக்கும் உடல் அளவில் வலிகள் ரொம்பவே அதிகமாக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, மயக்கம் போட்டாங்களாம் இல்லை என்னாச்சுன்னு தெரியல. இப்படி அதிகாலையில் கொஞ்சம் அந்த வலியோடு எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்க முயற்சி பண்ணால் இவங்களால சுத்தமாக எந்திரிக்கவும் முடியல. அண்டு ரூமில் லைட் எல்லாமே எரிஞ்சிட்டு தான் இருக்கு. அண்ட் அர்ச்சனா இவங்களும் வலி வர இவங்க உடல்ல இருக்கிற ஒரு சில பாகங்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ரத்தம் தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, ஓன்னு அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்கன்னு ஒரு மாதிரி ரத்தம் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல, இவங்களால எந்திரிக்கவும் முடியல. யாராச்சும் வந்து பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு அந்த பெட்ஷீட் எல்லாம் இழுத்து போத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளவே புழுங்கி அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஒரு சில பேர் யோசிச்சிருப்பீங்க, அந்த சமயம் அர்ச்சனா அவங்களுக்கு பீரியட்ஸ் மாதவிடாய் சுழற்சி இருக்குமோ அப்படின்னு. ஆனா அதெல்லாம்
அதெல்லாம் அவங்களுக்கு இல்லைன்னு அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. எந்திரிக்கவும் முயற்சி பண்ணுறாங்க, எந்திரிக்கவும் முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளாஸில் டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆக போதும். இப்போ நான் எந்திரிச்சு எப்படி ரெடி ஆகுறது அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் அங்கே இங்கன்னு ரத்த கரைகள்லாம் இருந்துட்டுக்குல்ல, அதெல்லாம் அப்படியே அந்த பெட்ஷீட்டை கவர் பண்ண மாதிரி அப்படியே சுற்றி ஓரமாக வச்சிடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போய் பாத்ரூமில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமுக்கும் போகிறாங்க. டெஸ்ட்டும் நடக்குது. இவங்களும் டெஸ்ட் அட்டன் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அர்ச்சனா இவங்களால சுத்தமாக முடியல. அந்த டெஸ்ட்டில் இவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. அர்ச்சனா ஏன் ஃபெயில் ஆனாங்க? அதான் நைட்டு ஃபுல்லாக படித்தாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க படித்ததெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த சிச்சுவேஷனில் அவங்களால எழுதவும் முடியல. உடல் அளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய இடத்துல அவங்களுக்கு வலி அதிகமாக இருந்ததுனால சோர்ந்து அந்த டேபிள்லேயே படுத்துட்டாங்க. அதனால தான் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. சரி, இவங்க பீரியட்ஸில் இல்லாத போது தான் இந்த பிரச்சனை இருக்குது. பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினச்சா பீரியட்ஸ் வரும்போதும் பிரச்சனை வந்திருக்கு. இந்த சம்பவத்துலேருந்து 1-2 நாளுக்கு அப்புறம் இவங்களுக்கும் பீரியட்ஸ் வந்திருக்கு. சரி, குளிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் பகல் டைமில் தான் ஹாஸ்டலில் இருக்கிற அந்த பாத்ரூமுக்கும் போயிருக்காங்க. போயிட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்க 2 காலுக்கு நடுவில் யாரோ ஒருத்தவங்க காலும் வைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த அர்ச்சனா ஃபீல் பண்ணல, பார்க்குறாங்க, கண் கூட பார்க்குறாங்க. இவங்களுக்கு பின்னாடி ரொம்பவே நெருக்கமாக இருந்து நடுவில் காலை வச்சா எப்படி இருக்கும் அதை இவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த உருவத்தை பார்க்கல. சரி, இந்த பாத்ரூம் விட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு அந்த பாத்ரூமோட கதவை திறக்கலான்னு ட்ரை பண்ணால் கதவையும் திறக்க முடியல. யாரோ டைட்டாக அந்த கதவை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதுக்குன்னு அந்த கதவுக்கு வெளியில் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இல்லை. சம்திங் இவங்களை சுற்றி இருக்கிற அந்த ஆன்மா தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அர்ச்சனா இவங்களும் எந்த முயற்சியும் எடுக்காமல் சைலண்ட்டாக அந்த பாத்ரூமில் உட்காந்துடுறாங்க. வழக்கமாக இவங்க குளிக்க போனாங்கன்னா 10-15 நிமிஷத்தில் வெளியிலே வந்துடுவாங்க. ஆனால் அன்னைக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வரைக்கும் அந்த பாத்ரூம்குள்ளே தான் இருந்திருக்காங்க. ஆனால் உட்காந்ததுக்கப்புறம் இவங்களும் சரி சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு மறுபடியும் வெறும் தலைமுடியை மட்டும் அலசிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு துணியெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க துணி எடுக்கும்போது அந்த துணியை தடுத்து விட்டுறதா இருக்கட்டும், ஆனால் துணி எடுத்து போடும்போது அதை பிடுங்கி போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இவங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறதும் அர்ச்சனா இவங்க தெளிவாக உணர்றாங்க. ஆனால் இந்த இடத்த விட்டு வெளியில் வந்தால் போதும் அப்படின்னு அர்ச்சனா இவங்களும் அவசரமாக அந்த இடத்த விட்டு கையில் கிடைச்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியிலையும் ஓடி வந்துடுறாங்க. அண்ட் ஓடி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கிளாஸ் போகிறாங்க. அண்ட் அர்ச்சனா இவங்க இன்ட்ராவர்ட் அப்படின்றதுனால இவங்களுக்கு நடக்கிற இந்த பிரச்சனையை வெளியில் சொல்கிறதுக்கு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அண்ட் இது வரைக்கும் நைட் டைமில் நடந்துட்டு இருந்த விஷயம் இப்போ பகல் டைமில் நடக்குது. ஒருவேளை நம்ம பீரியட்ஸில் இருக்கும் அதனால தான் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்குது. அண்ட் அன்னைக்கு மதியானம் ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு மறுபடியும் அர்ச்சனா பாத்ரூமுக்கு வந்திருக்காங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் கூட அங்கே இருக்கிற அந்த ஆன்மா இவங்க கிட்ட தப்பாக தான் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் அவங்களால வெளிப்படையாக சொல்ல முடியல. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அர்ச்சனா இப்போதான் முதல் தடவையா இதுக்கப்புறம் நம்ம தனியாக போகக்கூடாது, கிளாஸ் பசங்க வெளியில் போனால் கூட போகலாம் அப்படின்னு அவங்களும் தனியாக போகிறத தவிர்க்கிறாங்க. இப்படி வீட்டில் சொன்ன மாதிரி 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 1 மாதம் முடிவில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இவங்களுடைய வெயிட்டு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. வெறும் எலும்பு தோல் மாதிரி தான் இருக்காங்க. அந்த தலையிலேருந்து லைட்டாக இப்படி கையை வச்சாலே அவங்க முடி எல்லாமே கையோடு வந்துடுது. முகத்தில் இருக்கிற பொலிவு அப்படின்றது சுத்தமாக இல்லாமல் பார்க்கறதுக்கே பரிதாபமாக அந்த பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கிறத கூட இருக்கிற பசங்க எல்லாருமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா அவங்களாம் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நீ அங்கே இருக்க வேண்டாம் வந்துடு அப்படின்னு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பட் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் கூட அர்ச்சனா அவங்க நடந்த விஷயத்த வீட்டில் சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்லலை. இப்படி அர்ச்சனா அவங்க வீட்டுக்கு வந்தால் அடுத்த 1 மாதத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே நிம்மதியாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த 1 மாதம் முடிவில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு சொல்லப்போனால் நடுராத்திரி இல்லை விடிய காலையா என்னன்னு தெரியல, அந்த இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இவங்க வீட்டு வாசலில் இந்த சாமாக்கோட அங்கேயே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது என்னன்னா, உன் பொண்ணு ஆபத்தில் இருக்கா, உன் பொண்ணை நெருங்கிறதுக்காக ஊர் எல்லையில் ஒரு ஆணுடைய ஆன்மாவும் உலாவிட்டு இருக்கு. ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் அண்டு 7 கன்னிமார் தெய்வங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருந்து உங்க குலத்துக்கு பாதுகாப்பாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்க குலதெய்வம் ஊர் எல்லையில் இருக்கிறதுனால அந்த ஆன்மாவால் ஊர் எல்லைக்குள்ள வரவும் முடியல. என்னதான் உன் பொண்ணு ஆபத்தான நிலைமையில இருந்தாலும் அந்த ஆபத்து உன் பொண்ணை நெருங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி அந்த சாமத்து கூட அங்கேயே சொல்லும்போது இங்கே இருக்கிற அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த டைமில் தான் அர்ச்சனா இவங்களும் அவங்க ஸ்கூலில் நடந்த விஷயத்த வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து சொல்ல வரும்போது வெளியில் இருக்கிற சாமத்து கூட அங்கே அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்னதான்
என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு 8 போயிட்டு வர்றது நல்லது அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா இவங்களும் சரி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு அடுத்த நாளே இவங்க எல்லாருமே அவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போகிறாங்க. அப்படி இவங்க எந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இருக்கிற வேட்டக்கருப்பு கோயிலுக்கும் போகிறாங்க. அந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பூசாரி உடம்புல வேட்டக்கருப்பும் வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா இவங்களை பார்த்து எந்த ஒரு விஷயமும் அவங்க வீட்டுக்கு தெரியற மாதிரிலாம் சொல்லலை. கையில் திருநீரை கொடுத்து எந்த பிரச்சனையுமே இல்லை, உனக்கு காவலானா இருக்கேன், இதுக்கப்புறம் எதுவுமே உன்னை தொந்தரவு பண்ணாது, நீ எங்கே வேணாலும் போயிட்டு வா அப்படின்னு தைரியம் சொன்னதுக்கப்புறம் தான் அர்ச்சனா இவங்களே தன்னையும் மீறி அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அழறதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா உனக்கு என்னென்னலாம் பிரச்சனை நடந்தது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அர்ச்சனா இவங்களும் சரி இந்த ஒரு விஷயத்த நம்ம வீட்டில் சொல்ல வேணாம், சொன்னால் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தையும் வீட்டில் சொல்லாமல் அப்படியே மறைச்சிடுறாங்க. சொல்லப்போனால் இப்போ வரைக்கும் இந்த ஒரு சம்பவம் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. இதுக்கப்புறம் எல்லாருமே வழக்கம் போல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சொல்லப்போனால் இதுக்கப்புறம் அர்ச்சனா இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹாஸ்டலில் ஒரு மாதம் தங்கி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பாங்களே, அப்படி வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் இருந்திருப்பாங்களே, அந்த ஒரு கேப்பில் ஹாஸ்டலில் இருக்கிற நிறைய பேர் அர்ச்சனா இவங்களுக்கும் கால் பண்ணி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசினது மட்டும் இல்லாமல் பர்சனலாக நிறைய பேர் அவங்க பார்த்த விஷயத்தையும் அது உணர்ந்த விஷயத்தையும் அர்ச்சனா இவங்ககிட்டையும் சொல்கிறாங்க. இதில் ஒரு பொண்ணு அங்கே இருக்கிற அந்த ஆணுடைய உருவத்தை பார்த்து பயத்தில் வலி வந்து மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க. ஒரு சில பெண்கள் அர்ச்சனா இவங்களை மாதிரியே பாதிக்கவும் பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வலி வந்து மயக்கம் போட்ட பொண்ணு அங்கே பார்த்த உருவத்தை அர்ச்சனா கிட்ட சொல்லும்போது இவங்களுக்கும் தெரியுது இது நம்ம பார்த்த உருவம் தான் அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு அங்கே இருக்கிற ஆணோட உருவத்தை தான் பார்த்துருக்கு. அதோட கண்ணு சிகப்பு கலரில் நல்லா லைட்டு மாதிரி பளிச்சுன்னு எரியிற ஒரு விஷயத்தையும் அந்த பொண்ணு பார்த்து தான் பயத்தில் வலி வந்து விழுந்திருக்காங்க. இதோட எதிரொலியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 40 பேர் அந்த ஹாஸ்டலை விட்டும் டோட்டலாக வெளியில் வந்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நான் வேற ஹாஸ்டல் இல்லைன்னா எங்கள் வீட்டில் தங்கி கூட இந்த ஸ்கூலுக்கு வந்துக்கிறேன், இதுக்கு மேலே இந்த ஸ்கூலோட ஹாஸ்டலில் நான் தங்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அர்ச்சனா இவங்களும் உண்மையிலே அந்த ஸ்கூலில் அந்த ஹாஸ்டலில் என்ன பிரச்சனை, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் விஷயம் இருக்கும் அப்படின்னு இவங்களும் அதை பற்றி நோண்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் அர்ச்சனா இவங்களுக்கே ஒரு விஷயம் தெரியுது, இந்த தனியார் பள்ளி இந்த பிரைவேட் ஸ்கூலை கட்டுறதுக்கும் சரி டெவலப் பண்ணுறதுக்கும் சரி இந்த ஸ்கூலுக்காக ஒரு சில பலிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பலி சாதாரண பலிலாம் இல்லை, அதாவது இந்த ஆடு கோழி மாடு இந்த மாதிரிலாம் இல்லை, அதையும் தாண்டி மனுஷங்களை பலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் நரபலி. ஸோ அப்படிப்பட்ட நரபலி கொடுத்து தான் இந்த ஸ்கூலில் ஸ்டில் இப்போ வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கிறதா பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு விஷயமும் தெரிய வந்திருக்கு. அர்ச்சனா இவங்களுக்கு யார் மூலியமாக தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அர்ச்சனா இவங்களோட அப்பா அர்ச்சனாவை ஸ்கூலில் சேர்க்கணும்னு போயிருப்பாங்களே ஹாஸ்டலில், அப்போ அந்த ஸ்கூல் அண்ட் ஹாஸ்டலில் இருக்கிற வாட்ச்மேன் அர்ச்சனா இவங்களுக்கும் கொஞ்சம் பேசி கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி பழக்கமாக இருக்காங்க. அதன் மூலியமா அந்த வாட்ச்மேனுக்கும் அப்பாவுக்கும் ஒரு விதமான நல்ல பழக்கமாக இருந்துட்டு இருக்கு. இதனால கடைசியாக அப்பா அந்த வாட்ச்மேனை விசாரிக்கும் போது தான் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, எப்பா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஸ்கூல் இல்லை, இந்த ஸ்கூலில் நரபலி கொடுத்து தான் இப்போ வரைக்கும் நல்லபடியாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தெளிவாக சொல்லணும்னா நரபலினா மனுஷங்களை பலி கொடுத்து தான் இந்த ஸ்கூலில் இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கிற வாட்ச்மேனே சொன்னதுக்கப்புறம் அர்ச்சனா இவங்க அப்பாவும் 2 ஸ்டெப்பு பின்னாடி வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இன்னும் இது நோண்ட போனால் நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவரும் சைலண்டாக அந்த இடத்த விட்டும் வந்துடுறாரு. அண்ட் இப்போ அந்த ஹாஸ்டல் ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த ஹாஸ்டலில் யாருமே இல்லை. ஆனால் இப்போவும் வாரம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டலில் இந்த மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பூஜைகள் நிறைய நடந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் அப்படிப்பட்ட ஸ்கூலோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. ஈவன் அந்த ஸ்கூல் பழனியில் எங்கே இருக்குது அப்படின்னு கூட தெரியாது. ஆனால் என்ன இருந்தாலும் அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து சொல்லப்போனால் ஒரு நரகத்தில் இருந்து அர்ச்சனா இவங்களும் முழுசாக இப்போ வெளியில் வந்துட்டாங்க. இப்போ ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் என்ன இருந்தாலும் அந்த ஸ்கூல் அந்த ஹாஸ்டல் நினைக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு பயம், அப்பா அனுபவிச்ச அந்த கசப்பான விஷயம்லாம் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதுதான் அர்ச்சனா இவங்களுக்கு அந்த ஸ்கூல் ஹாஸ்டல் நடந்த பகீர் சம்பவம். ஸோ இதுக்கு மேலே இதை தெளிவாக எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஒரு ஹாஸ்டலில் நீங்கள் தங்க நேரிட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத. அண்ட் இந்த இடத்துல என்ன கேட்டிங்கன்னா சரி ஒரு 2 வாரம் ட்ரிப்பு போட்டு வரலாம் அப்படின்னு போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ நீங்களாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, வீடியோவை மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது கூடவே நம்ம சேனல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நான்